அஸ்ஸலாமு அலைக்கும். உணவு தட்டு வியூவர்ஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? பாத்திரத்தை தலைகீழ கவுத்தி இவ என்ன பண்றான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியான பாலஸ்தீனுடைய ஒரு பாரம்பரிய ரெசிபி மட்டன் மக்லூபா. இதை மட்டன் சிக்கன் ரெண்டு வெரைட்டியில் செய்யலாம். நான் இன்னைக்கு மட்டனை வச்சு உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். மக்லூபான்னு அரபியில் சொன்னால் தமிழில் தலைகீழ கவுத்துறதுன்னு பேர் வரும். இந்த பேருக்கு தகுந்த மாதிரியே இந்த சாப்பாடை தலைகீழ கவுத்தி சாப்பிட்ற மாதிரி அவங்க சமைக்கும் போதே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவில் எளிமையான முறையில் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணியிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக பட்டை, 6 கிராம்பு, 6 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 பிரிஞ்சி லீஃப். இதையெல்லாம் வறுத்துட்டு நான் பொடியாக்கி வச்சுக்கிறேன். இப்போது 1 கிலோ போல் எலும்புகளோடு சேர்ந்த மட்டன் துண்டுகளை எடுத்துக்கலாம். பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் உப்பு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த மசாலா தூள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த கறியில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓவர் நைட்டு ஊற வைக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் தயிர் சேர்க்க தேவையில்லை. இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் தயிர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 மணி நேரம் தான் இந்த கறியை ஊற வைக்க போகிறேன். கறி ஃபுல்லாக படுற மாதிரி இந்த மசாலாக்களை ரப் பண்ணி நல்லா மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். இப்போது 1 மணி நேரம் கழித்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் ஆலிவ் ஆயில் தான் இதை ஆட் பண்ணுவாங்க. ஆலிவ் ஆயிலில் தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் குக் பண்ணுவாங்க. உங்கள் கிட்டே ஆலிவ் ஆயில் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பட்டர் ஒரு க்யூப் ஆட் பண்ணி ஒரு 2 பிரிஞ்சி லீஃப் உள்ளக்க சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை உள்ள கட் பண்ணி சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கறியை ஊற வைக்கும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருந்தோம். ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்து இதோடைய பச்சை வாசங்கள் போனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த கறியை போட்டு நல்லா சுற்றி கொடுத்துடலாம். இந்த ஆயில்லையே இந்த கறி ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கறி வெந்த ஸ்டாக்கில் தான் நம்ம ரைஸே குக் பண்ணுவோம். ஸோ தண்ணியோடைய அளவுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஒரு சிக்கன் ஸ்டாக்கும் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சமாக நான் பட்டர் சேர்த்து இதை நல்லா ஒரு 7-8 விசில் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதிக காரம் இல்லாத உணவுங்கிறதுனால நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் தூக்கலாக வேணும்னா 1 கப்பு அரிசிக்கு 1 பச்சை மிளகாய் வீதம் நீங்கள் எத்தனை கப்பு அரிசி எடுக்கிறீங்களோ அத்தனை பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கறி வேகிற கேப்பில் நம்ம மற்ற வேலைகளை பார்த்துருவோம். நான் இன்றைக்கி இந்த இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் குக் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி 4 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். அரை மணி நேரமாவது இந்த அரிசி ஊறணும். அதனால நல்லா களைஞ்சிட்டு ஊற விட்டுக்கோங்க. பாஸ்மதி அரிசியை ஊறினதுக்கப்புறம் களைஞ்சிங்கன்னா உடையும். ஸோ முன்கூட்டியே களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்துருவோம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, குடமிளகா, கேரட்டு தான் நான் எடுத்திருக்கேன். காய்கள்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் மொத்தமாக காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மெல்லிசாக கட் பண்ணிங்கன்னா சோறோடு அவியும் போது காய்கள் சிதறி போயிடும். இப்போது இதை நம்ம ஆலிவ் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். பட்டர் இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயிலையே இதை ஃப்ரை பண்ணலாம். ஃப்ளேவருக்காக இது கூட கொஞ்சமாக பட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக சாட்டே பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபுல்லாக இது மொத்தமாக வேகணுங்கிற அவசியம் இல்லை. மேலே லேசாக உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் மறுபக்கமும் பொரித்து நம்ம எல்லா காய்கறியும் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் காய்கள் பொரிக்கிறதுக்கு பெரிய தோசை தவா, பெரிய பேனாக எடுத்துக்கோங்க. சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். இது பார்க்குறதுக்கு பெரிய ப்ராசஸாக தெரியும். ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா காயும் பொரிச்சதுக்கப்புறம் நம்ம கறி எந்தளவுக்கு வெந்திருக்குதுன்னு பார்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் 8 விசில் கொடுத்ததுக்கப்புறம் கறி நல்லா பஞ்சாகவே வெந்துருச்சு. இதே ரெசிபியை நீங்கள் மட்டன் இல்லாமல் சிக்கனில் கூட ட்ரை பண்ணலாம். சிக்கனுக்கு தக்கன வேகிற டைம் மட்டும்தான் வித்தியாசப்படும். இந்த அளவுக்கு கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் கறிகளை தனியாக வேறு ஒரு பவுலுக்கு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்டாக்கில் மேங்கொண்டு தண்ணி ஊற்றி தான் நம்ம ரைஸ் குக் பண்ண போகிறோம். அதில் போட்டிருந்த பச்சை மிளகாயும் நம்ம எடுத்து நவத்திடலாம். அதில் காரம் ஏற்கனவே இந்த சாத்தில் இறங்கியிருக்கும். ஸோ அதை எடுத்து நவத்திட்டு இப்போ நான் ஒரு பெரிய பிரியாணி பாட் எடுத்துக்கிறேன். நான்ஸ்டிக் பாட்டாக இருந்தால் ஒரு சில வீடியோக்களில் நான்ஸ்டிக் பாட் எடுக்க போகும்போது பட்டர் ஷீட் போட வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்குமே ஒரு சில காய்கறிகள் இதில் ஒட்டிக்கிச்சு. நான்ஸ்டிக் பேனாக இருந்தாலும் எந்த நார்மல் பிரியாணி பாட்டாக இருந்தாலும் உள்ளக்க பட்டர் ஷீட் போட்டுட்டு பொரிச்சு வச்சுருந்த காய்களை உங்களுக்கு விருப்பமான டிசைனில் அடுக்கிக்கோங்க.
இடுக்குகள் இல்லாத அளவுக்கு எல்லா காயும் இந்த மாதிரி அழகாக அடுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கறியை உள்ளக்க கொட்ட போகிறோம். எந்த அளவுக்கு கேப் இல்லாமல் அடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதை தலைகீழாக கவுத்தும் போது அழகான டிசைனாக கிடைக்கும். கறியை உள்ளே கொட்டினதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த அரிசியை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியை உள்ளே கொட்டி மெதுவாக கைகளாலேயே பரத்தி விட்டுடுங்க. ஒன்றை பற்ற மாதிரி ஈவனாக பரத்தி நம்ம ஸ்டாக் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை உள்ளே ஊற்றிக்கலாம். யூஸ்வலாக 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுவோம். இந்த சோறு கொஞ்சம் பொலண்டு கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு வெந்திருக்கணும். அதுக்காக 1 கப்பு அரிசிக்கு 1.25 வீதம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கல் உப்பு தூக்கலாக இருக்கணும். நம்மள்கிட்ட இருந்த ஸ்டாக்கில் தண்ணியை கலந்து அரிசியும் தண்ணியும் ஒன்றா நிற்கிற மாதிரி நான் ஊற்றிக்கிட்டேன். இதில் மெயின் டாஸ்கே நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் கிளறி விடக்கூடாது. அப்படியே ஸ்டாக்கை உள்ளே சேர்த்து எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் மூடி போட்டு 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். 15 நிமிஷத்துலேயே அரிசி நல்லா வெந்து வரும். இப்போவுமே நீங்கள் ஆப்பையை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னொரு 15 நிமிஷம் சிம்மில் போட்டு எரிச்சுக்கோங்க. பாலஸ்தீனியர்கள்லாம் இந்த சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக மந்திக்கு செய்கிற சட்னி இருக்குல்ல, தக்கூஸ், அதை தான் பண்ணுவாங்க. நானுமே இன்றைக்கி அதை தான் பண்ணியிருந்தேன். என்னதான் மட்டனில் ட்ரை பண்ணாலும் மட்டன் சாப்பிடாத ஒரு சில ஜீவன் குடும்பத்தில் இருக்கும். அவங்களுக்காக கோழியுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது 15 நிமிஷத்தில் கோழின்னு சொன்னது கோழி காதில் விழுந்துருச்சோ, பின்னாடி கோழி குவிகிட்டே இருக்குது. 15 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை திறந்து பார்த்தா சூப்பராக பொலன்னு நம்மளுடைய மிடில் ஈஸ்ட் ரெசிபி மட்டன் மக்லூபா ரெடி. உறுப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு சோத்தை எடுத்து மசிச்சு பார்த்துட்டு இதை இன்னொரு 15 நிமிஷத்துக்கு தொந்தரவே கொடுக்காம மூடி வச்சிடணும். என்ன கம்ப சுற்றுற வேலையெல்லாம் பண்ணாலும் இந்த சட்டி சுற்றுற வேலை நம்மளுக்கு வரலை. அதனால் வீட்டில் உள்ளவங்கள வச்சு இதை அப்சைட் டவுனாக கவுத்தி திறந்து பார்த்தா மாஷா அல்லாஹ் அவ்வளோ ஒரு செம்மையான சாப்பாடாக இருந்துச்சு. நீங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். புலாவு சோறு, தால்ச்சா, கறின்னு நம்ம தனித்தனியாக பண்ணுறத ஒரே பாட்டில் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. பார்த்ததில் பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப சந்தோஷம். எனக்கு வீடியோ எடுக்க கூட அவங்க டைம் கொடுக்கல. எல்லா ஆளுக்கும் ஒரு பிளேட்டை தூக்கிக்கிட்டு வந்து சுற்றி உட்காந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனையோ தலைகீழாக இருக்கிற உலக நாடுகளுடைய நிலைமைகள் சீராகணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.